திருப்பூர் காவுத்தம்பாளையம் பகுதியில் துணை மின் நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து வரும் கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண்குமார் கூற கேட்போம். அருண்குமார், வணக்கம். தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன? கிராம மக்களுடைய கோரிக்கையும் என்னவாக இருக்கிறது? வணக்கம். திருப்பூர் மாவட்டம் காவுத்தம்பாளையம் பகுதியில் தொல்லியல் பகுதியில் 750 கிலோவாட் துணை மின் நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தொல்லியல் அகழாய்வு பணிகள் மேற்கொள்ள வலியுறுத்தியும் 2 ஆண்டுகளாக அப்பகுதி மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று முதல் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் துவங்கியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் அடுத்த காவுத்தம்பாளையம் கிராமத்தில் 3000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றார்கள். 16 கிராமங்களை உள்ளடக்கிய இப்பகுதியில் 3000 ஆண்டுகள் பழமையான நடுகள், 1000 ஆண்டுகள் பழமையான வரலாற்று சின்னங்களான சங்ககால மக்கள் பயன்படுத்திய பானைகள், ஓடுகள், மண் படிமங்கள், சுடுமண், இரும்பு உருக்கு படிமங்கள் என வரலாற்று ஆதாரங்கள் கிடைக்கக்கூடிய இப்பகுதியில் தொல்லியல் துறை சார்பில் அகழாய்வு பணிகள் மேற்கொண்டு தமிழர்கள் பாரம்பரியத்தை மீட்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் விருதுநகர் முதல் காவுத்தம்பாளையம் வரை சுமார் 765 கிலோவாட் மின் உயர் கோபுரம் அமைக்கும் பணியில் காவுத்தம்பாளையம் பகுதியில் துணை மின் நிலையம் அமைக்கும் பட்சத்தில் தொல்லியல் பொருட்கள் பாதிப்பு அடையும் என்பதால் துணை மின் நிலையத்தை அப்பகுதியில் அமைக்கக்கூடாது எனவும் அப்பகுதி மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் அதே பகுதியில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் இன்று முதல் செங்கப்பள்ளி அருகே உள்ள கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் குமரிக்கல் தொல்லியல் பாதுகாப்பு இயக்கத்தினர் 100க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தை துவங்கியுள்ளனர். தங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை உண்ணாவிரத போராட்டம் தொடரும் என அப்பகுதி மக்கள் கூறியுள்ளனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி அருண்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.